வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டாடா ப்ளேயில் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தந்தி சேனலும் தந்தி ஒன்றும் வராமல் இருக்கும். அந்த சேனலை எப்படி ஆட் பண்ண போகிறோன்றதான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களோட மொபைலில் வந்து அந்த டாடா ப்ளே அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும் இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா யாரோட இந்த கனெக்ஷன் பேரில் இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கோம். நம்ம சேனல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறன்றத இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இந்த சேனலை எப்படி ஆட் பண்ண போகிறோம், ரிமூவ் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து என்னென்னா, இது வந்து டெக்னிக்கல் ஃபால்ட்டு தான். தந்தி சேனல் வந்து அந்த எஃப்டிஏ பேக்கேஜுக்குள்ள இல்லாமல் வெளியே வந்துட்டாங்க. அவங்க பேமெண்ட் ஆக்கிறக்காண்டி பேசிட்டு இருக்கனால இந்த பிரச்சனை வந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதை எப்படி நம்மளோட கஸ்டமர் கேரை கூப்பிடாம நீங்களே கஸ்டமர் எப்படி சால்வ் பண்ணுறன்றதை நம்ம சொல்ல போகிறோம். அப்போ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆப்பில் உள்ளே போனோடனே வியூ சேனல்ஸ் லிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதில் போனோடனே இப்போ அதில் போனேன் ட்ராப் சேனல்ஸை கிளிக் பண்ணி இப்போ என்னென்னலாம் இருக்கோ, ஆக்சுவலி தமிழ் தலைவா ஹெச்டின்னு இருக்குல்ல, அதை டிக் அடிச்சிருங்க. கீழே வந்து எஃப்டிஏ காம்ப்ளிமெண்ட்ரி, எஃப்டிஏ தமிழ் ரீஜனல், இந்த 3ல் இந்த 2 மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், டிக் அடிச்சிடணும். டிக் அடித்தோடனே என்ன பண்ணிடணும், செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணி ப்ரொசீட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு உங்கள் பேக்கேஜில் எதுவுமே இருக்கக்கூடாது. முதல்ல ஆக்சுவலி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் இது. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு உங்கள் பேக்கேஜில் எஃப்டிஏ பேக்கேஜ், அதாவது அந்த 163க்கான அமௌண்ட்டுக்கான சேனல்ஸ் மட்டும்தான் இருக்கும் நம்ம அக்கௌண்ட்டில். ஃப்ரீ சேனல்ஸ்க்கான லிஸ்ட்டு மட்டும்தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சேனல்ஸை எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோன்றதை திரும்ப நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், திரும்ப வழக்கம் போல் அந்த 3 டேட்டா கிளிக் பண்ணி மேனேஜ் பேக்கில் உள்ளே போன உடனேயே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட் சேனல், ட்ராப் சேனல், மேக் யுவர் ஓன் பேக்கேஜ், இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. இப்போ இதில் நம்ம எதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே எக்ஸ்ப்ளோர் ஆல் பேக்கேஜ்னு கடைசியில் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோடனே டாடா ப்ளே பேக்கேஜில் உள்ளே போன உடனே இதில் எதுவும் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பார்க்குறோம். தமிழ் தலைவா ஹெச்டின்னு வருதான்னு பார்க்கணும். நம்மளோட பேக்கேஜ் இருக்குதான்னு பார்க்கணும். இல்லை அப்படின்னா மேலே ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறக்காண்டி. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வரல. மேலே போய் என்ன பண்ணிட்டேன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ண உடனேயே நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கணும். என்ன லாங்குவேஜ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத, தமிழா, தெலுங்கா, மலையாளமா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை சூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், டாடா ப்ளே பேக்கேஜ் உள்ளே போனோன்னே ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நான் தமிழ் மட்டும் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ண உடனே தமிழ் தலைவா மேலே வந்துருச்சு பாருங்கள், நார்மல். கீழே தமிழ் தலைவா ஹெச்டி, தமிழ் தலைவா ஹெச்டிஎஸ், அந்த 163 ரூபா, இதுதான் நம்மளோட பேக்கேஜ். இந்த 163 பேக்கேஜை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 283 ரூபா வரும் உங்களுக்கு. இந்த பேக்கேஜ் ஆட் பண்ண உடனே இப்போ என்ன பண்ணணும்னா, கீழே இது அப்படியே இருக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிடக்கூடாது. மேலே ஆரோ மார்க் இருக்குல்ல, ப்ரீவியூ சேனல் போகிற மாதிரி உள்ளே போயிட்டு ப்ரீவியூ போயிட்டு திரும்ப கீழே கொஞ்சம் உள்ளே வந்தோடனே அதை திரும்ப அந்த ஹோம் பேஜுக்கு வந்த மாதிரி ஆட் சேனல் ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஆட் சேனலில் போய் இண்டிவிஜுவலாக போய் தந்தி ஒன்றுன்னா கிளிக் பண்ணி ஆட் பண்ணணும். திரும்ப என்ன பண்ணணும், தந்தின்னு ஒன்று அடிக்கணும். தந்தின்னு அடித்த உடனே தந்தி சேனலையும் ஆட் பண்ணணும். அப்போது 2 சேனலையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மொத்தம் ஏற்கனவே ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம், இப்போ 2 மொத்தம் கீழே வந்து மொத்தம் 3 காட்டுது. ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணிக்கணும்னா, எக்ஸ்ப்ளோர் ஆல் பேக்கேஜில் போய் ரீஜனல் பேக்கேஜில் போய் எஃப்டிஏ தமிழ் ரீஜனில் ஆட் பண்ணி விடணும். நீங்கள் அதில் போய் தமிழில் போய் நீங்கள் தமிழ்ன்றதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ தமிழ்னு ஒன்று வந்துடும். அந்த எஃப்டிஏ தமிழ் ரீஜனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மொத்தம் 4 கார்ட் வந்து ஆட் ஆயிரும். ஏற்கனவே மொத்தம் 3 இருந்தது, இப்போ ஒன்று, மொத்தம் 4 சேர்த்துட்டோன்னா உங்களுக்கு 283 பேக்கேஜ் இருக்குதுன்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட டிவி சேனலில் ஆட் ஆனில் இருக்கணும். நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக அந்த விட்டு போன சேனலில் என்ன ஆயிரும், திரும்பவும் வாங்க பேக்கேஜுக்குள்ளே உள்ளே வந்துடும். நீங்கள் யாருக்கும் கஸ்டமர் கேர் கூப்பிடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்மளை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.